ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்களேன் இந்த பனானா வச்சு எப்படி கேக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாழைப்பழத்தில் கேக்கா, அதுவும் அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. வீட்டில் இருக்கிற குக்கரில் அது கடாயிலே வச்சு பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாழைப்பழம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க. அதாங்க கரும்பு சக்கரை. அப்புறம் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அப்புறம் டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்பு, அப்புறம் செரி வேணும்னா போட்டுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெய் எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன். அதுதாங்க மெயின். இதுக்கு அந்த மாவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தையும் கரும்பு சர்க்கரையும் போட்டுட்டு, அப்புறம் இந்த நெய் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நெய்யை நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் போட்டு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குங்க. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது நல்லா போட்டு வாழைப்பழத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவெல்லாம் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்ல மறந்துட்டேங்க. எப்பயும் போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறந்துடுவேன். அதுலேருந்து இதுலேயும் தான். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது காய்ச்சி ஆறின பால் தான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு உள்ளேயும் பட்டர் பேப்பருக்கு உள்ளேயும் அது கீழேயும் பார்த்தீங்கன்னா நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாய் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பிரியெல்லாம் போட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சுங்க இந்த மாதிரி கேக் வரக்கு. மேலே சாக்கோ சிப் போட்டுக்கோங்க மறக்காம.